காவலர் உட்பட 4 பேர் பயணித்த கார் சாலையில் கோர விபத்து. பரிதாபமாக 2 பேர் உயிரிழந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள மற்ற 2 சென்னையிலிருந்து புதுச்சேரியை நோக்கி கிழக்கு சாலை வழியா இனோவா கார் ஒன்று வேகமா பயணிச்சிருக்காமா. இந்த கார்ல காவலர் செல்வம் உட்பட 3 பேர் அவர் கூட பயணிச்சதா சொல்லப்படுது. சொந்த வேலைக்காக சென்னை வந்துட்டு திரும்பி அவங்க செங்கல்பட்டு மாவட்டம் வெண்ணாங்குப்பம்பட்டு பகுதியை கடக்கும் போது கிழக்கு கடற்கரை சாலையில 4 வழிப்பாதை அமைக்கிற பணி நடந்துகிட்டு வருது. இதை கவனிக்காம வேகமா போன அந்த கார் மாற்று பாதையில திரும்ப முடியாம கார் அங்க இருக்கக்கூடிய தடுப்பு மணல் மூட்டைகள் மேல மோதி கோர விபத்து ஏற்பட்டு அங்க இருந்த பள்ளத்துக்குள்ள பாய்ந்ததா சொல்லப்படுது. இந்த சம்பவத்துல காவலர் செல்வம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் கூறப்படுது. இதை தொடர்ந்து அவருடைய உடலை பக்கத்துல இருக்கிற தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்களாமா. இந்த விபத்துல படுகாயமடைஞ்ச சாமுவேல் அப்படின்றவரும் மிக கவலைக்கிடமான நிலையில ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில அவரும் உயிரிழந்ததா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து கார்ல பயணிச்ச மேலும் 2 பேர் ஜிப்மர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை கொடுக்கப்பட்டு வரதாகவும் கூறப்படுது. இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செஞ்ச சுனாம்பேடு போலீசார் அங்க கிடைச்ச கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வச்சு விசாரணை நடத்திட்டு வரதாகவும் கூறப்படுது. காவலர் உட்பட 3 பேர் பயணித்த கார் இப்படி சாலையில கோர விபத்து ஏற்பட்டிருக்கிறது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு.